ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ அப்படின்றது 5 வீக் கஷ்டப்பட்டு அவரோட உழைப்பை போட்டிருக்காரு. அந்த உழைப்போட ரிசல்ட் என்ன, எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகிருக்கு, எவ்வளோ இன்ச் லாஸ் ஆகிருக்கு, அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அவருக்கு என்னென்ன சின்ன சின்ன பாதிப்புகள் இருந்தது, எப்படி அதை க்யூர் பண்ணிட்டாங்க, அடுத்து என்ன டயட் ஃபாலோ பண்ண போகிறாங்க அப்படின்றத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. 4th வீக் முடிச்சிருப்போம். 4th வீக் வரைக்கும் நான் வந்து சொல்லியிருப்பேன் 80.850 கிராம் இருந்தாருன்னு சொன்னேன். 5th வீக் எண்டிங்கில் அவர் இருக்கிற வெயிட் அப்படின்றது 79.850 கிராம் இருக்காங்க. கிட்டத்தட்ட 1 kg வந்து 5th வீக் குறைச்சிருக்காங்க. மொத்தமாக அவங்க குறைச்சது 5 வீக்கில் அப்படின்றது கிட்டத்தட்ட அவங்க வந்து 9 கிலோ குறைச்சிருக்காங்க. இது சாத்தியமா அப்படின்னா, இது வந்து ஒரு நல்ல வெயிட் லாஸா அப்படின்னு கேட்டால் அவங்கவுங்க கையில் தாங்க இருக்குது. நீங்கள் வெறுமனே டயட்டோ தண்ணியோ இல்லை முட்டையோ சாப்பிடாம இருந்து ஒரு பேலன்ஸ்டாக இல்லாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க டயட் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கடகடன்னு அடுத்து வெயிட் ஏறிடும். நீங்கள் நார்மலாக ஃபுட்டு எடுக்கும்போது நிதிஷப்பா எடுத்த டயட் அப்படின்றது பேலன்ஸ் டயட் தான். எல்லா சத்துக்களும் சரிவிகிதத்தில் அவங்க எடுத்திருக்காங்க. அவங்களோட கலோரியும் அவங்க கரெக்டாக வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி வாரத்தில் 1 கிலோ குறைக்கிறதுக்கு எவ்வளோ எடுக்கணும் அப்படின்ற கணக்கில் தான் அவங்க வந்து ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் வந்து அவங்களுக்கு நல்லாவே வெயிட் லாஸ் ஆச்சு. ஒரு வாரத்துலலாம் 3 kg வெயிட் லாஸ் ஆச்சு. அது காரணம் என்னென்னா, மார்னிங் ஈவினிங் மேக்ஸிமம் அவங்க எக்ஸசைஸ் பண்ணாங்க. அவங்களால முடியாட்டினாலும் ஹார்ட் ஒர்க் அப்படின்றத அவங்க அதிகமாகவே கொடுத்தாங்க எக்ஸசைஸில் வந்து. ஸோ அதுதான் ஒரு நல்ல ரிசல்ட் கிடச்சிது. இன்ச் லாஸ் வந்து நான் எதிர்பார்க்காத ஒரு இன்ச் லாஸ் தான். எல்லாருமே கேட்டிருந்தாங்க. ஏன்னா நான் வந்து அளந்து பார்க்கல. எப்பயுமே இன்ச் லாஸ் வந்து வாரம் பார்க்காதீங்க, மாதத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா 3 வாரத்துக்கு ஒரு தடவை பாருங்கள். அப்போ தான் உண்மையான ஒரு இன்ச் லாஸாகவே இருக்கும். அது வந்து டெய்லியோ இல்லை வாரமாக பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு வெறுமனே வெயிட் லாஸ் கிடையாது, ஃபேட் லாஸ் பண்ணணும். நீங்கள் ஃபுட்டும் எடுக்கணும், அதே நேரத்தில் எக்ஸசைஸும் பண்ணி நீங்கள் குறைக்கும் போது ஃபேட் லாஸ் ஆகிருக்கும். அதுதான் உண்மையான இன்ச் லாஸும் இருந்திருக்கும். நிதிஷ் அப்பா வெஸ்ட் அப்படின்ற போது 5 வாரத்துக்கு முன்னாடி அவங்களோட வெஸ்ட்டோட சைஸே 40 to 41 கிட்ட இருந்தது. இப்போ அவங்களோட வெஸ்ட்டு புதுசாக 5 வாரம் முடித்ததுக்கப்புறம் 36 கிட்ட வந்திருக்காங்க வெஸ்ட்டு, அதாவது தொப்புளுக்கு மேலே. அடுத்து ஹிப்பு சொல்லுவாங்களா, ஹிப்பு வந்து 44 to 45 கிட்ட இருந்தது அவங்க ஹிப் சைஸு. இப்போ வந்து 40 வந்திருக்காங்க. 40 அப்படின்றது என்னென்னா 39. நல்லா இழுத்து பிடிச்சா 39 இருக்குது. கொஞ்சமாக விட்டு பிடிச்சோம் அப்படின்னா கரெக்டாக பிடிச்சோன்னா 39.5 இருக்குது. வெஸ்ட்டும் சரி ஹிப்பும் சரி 4 inch வந்து அவங்க ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே ஒரு நல்ல வெயிட் லாஸ் தாங்க. இதுக்கப்புறம் கூடிருமா அப்படின்னா, சாப்பாடு அளவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கூடாதுங்க. அளவு இல்லாமல் கண்ட மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கூட தான் செய்யும். அதே மாதிரி ஜங்க் ஃபுட்டு, ஆயில் ஃபுட்டு இதெல்லாம் கண்டினியூவாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கூட தான் செய்யும். அளவை ஏன் மீறுறீங்க? எப்பயும் மீறாதீங்க. நிதிஷ் அப்பாவோட டார்கெட் அப்படின்றது நார்மல் வெயிட். இப்போயுமே அவங்க இருக்கிறது வந்து ஓவர் வெயிட் தான். நார்மல் வெயிட்டுக்கு வரணும் அப்படின்னா 72 ரீச் பண்ணணும். குறைஞ்சது அவங்க 70 அவங்க ரீச் பண்ணணும். அவங்க அது வரைக்குமே ஜங்க் ஃபுட்டோ ஆயில் ஃபுட்டோ ஒயிட் சுகரோ காஃபி டீ எதுவுமே எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மேக்ஸிமம் அவங்க வீட்டில் காஃபி டீ எல்லாம் ரேர் தான், எடுக்கவே மாட்டோம். நாங்கள் வெளியே இது போயிட்டால் யாராவது கொடுத்துட்டா நாங்கள் வேணாம்னு சொல்ல மாட்டோம், வாங்கி குடிச்சுக்குவோம். நானும் சரி நிதிஷ் அப்பாவும் சரி நிதிஷும் சரி 3 பேருக்கும் அந்த ஹேபிட் உண்டு. ஸோ அவங்க மனசு கஷ்டப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான வெயிட் லாஸ், சூப்பரான இன்ச் லாஸ், இந்த சந்தோஷத்தை நிதிஷ் அப்பாவோட ஷேர் பண்ணலாம். அவங்க எப்படி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத ஷேர் பண்ணுவாங்க. அவங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வெயிட் லாஸில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அதை சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வெயிட் லாஸில் எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. ஏன் பயம் அப்படின்னா, ஏஜ் 40 years ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியுமா? வெயிட் லாஸில் இறங்கும்போது மட்டும்தான் ஏஜ்ன்றாங்க. ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணும்போது இல்லை வேலை எங்கேயோ போடும்போது நான் வந்து முந்திரி கொட்ட மாதிரி 37-38 இருந்தேன். இல்லையே எனக்கே 38 தான் நடக்குது அப்படின்பாங்க. அப்போல்லாம் ஏஜை சொல்லலை. நான் வந்து அப்பப்போ ஒருத்தருக்கும் ஒரு விளக்கம் சொல்லிடுறேன். ஆனால் வெயிட் லாஸில் இறங்கும்போது எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, எனக்கு உடம்பு வலி இருக்குது, என்னால் பண்ண முடியாது, எனக்கு குழந்தை இருக்குது, இந்த மாதிரி சின்ன சின்ன காரணங்கள் சொல்லி நம்மளை நாமே பின்தங்கிக்கிறோம். அது சொல்லவே கூடாது. உண்மை அதுதானே? செய்யாமல் எக்ஸசைஸ் பண்ணாமல் இருந்துட்டு பண்ணினீங்கன்னா பெயின் வரதான் செய்யும். நம்மளுக்கு டிஃப்ரெண்டாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம அந்த மாதிரிலாம் உடம்ப வளைச்சி நெளிச்சு நம்ம பண்ணியிருக்க மாட்டோம். அப்போ கஷ்டமாக தான் இருக்கும். கஷ்டத்தை பார்த்தோம்னா பலனை எதிர்பார்க்க முடியாது. இந்த கஷ்டப்பட்டதுனால தான் இவ்வளோ பலன் வந்திருக்கு. இல்லை ஏஜ் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கப்புறம் வந்து குறையுமா அப்படின்னு ஒரு டவுட்டில் இருந்தது எனக்கு. ஏன்னா எனக்கு வந்து மெட்டபாலிக் ரேட் கம்மியாயிடும். அதுக்கப்புறம் ரொம்ப ஹார்டான எக்ஸசைஸ்லாம் பண்ண முடியாது. கங்கா சொன்னது என்ன அப்படின்னா 68 to 70 ரீச் ஆகணும்.
ஐடியல் வெயிட்டுக்கு வரணும் அப்படின்னு சொன்னேன்னா 88 இருக்கேன், எங்கே 68ன்னு 20 கேஜிலாம் சாத்தியமா அப்படின்னு ஒரு டவுட், ரொம்ப ஒரு டவுட்டில் தான் நான் வந்தேன். அதுவும் ஃபஸ்ட்டு என்னுடைய ஒர்க் அவுட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன் ஸ்டார்டிங் டேஸ்லலாம். ஏன்னா எனக்கு என்னென்னா மனசுலேயே தைரியம் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாம் பண்ண முடியுமா, கொஞ்ச நாள் பண்ணிவிட்டு விட்டுறலாம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் தான் வந்தேன். அதுக்கப்புறம் வந்து சில விஷயங்கள்லாம் சொன்னேன். அது கண்டிப்பாக என்னென்னா உடம்பு வந்து ரொம்ப லேஸாக இருக்கும், நம்மளுடைய ரொம்ப பிரச்சனைகள் தீரும். எனக்கு பேக் பெயின் வரும், ஏன்னா நான் உட்காந்தே ஒர்க் பண்ணுறதால பேக் பெயின் வரும். அப்புறம் கால் பெயின் வரும். எதனால கால் பெயின் வந்தது? ஓவர் வெயிட்னால தான். ஓவர் வெயிட்னால நான்வெஜ் சாப்பிட்றது அதிகமாக. நான்வெஜ் வந்து என்ன அப்படின்னா நிதிஷப்பா எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு வெளியும் சாப்பிட்ருக்காங்க. எப்பன்னா கல்யாணத்து அப்பெல்லாம் கிடையாது, அதாவது ஐடியில் வர்றதுக்கு முன்னாடி வெளி வேலைகள் அப்படின்றது ரவுண்ட்ஸ் வேலை மாதிரி இருக்குமா ஃபுல்லாக ஐடி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி. அப்போ வந்து அன்டயத்தில் சாப்பிட்றது, நான்வெஜ் எடுக்கிறது. அப்புறம் எங்கள் அத்தைலாம் வாரத்தில் 7 நாள் எடுப்பாங்களே, பையன் என்ன சொல்கிறாங்களோ அதுதான். இப்போயும் வந்து 4 நாள் எடுத்துருவாங்க வீக்லி வந்து நான்வெஜ் அப்படின்றது. கம்ப்ளீட்டாக என்ன ஆச்சு அப்படின்னா சிக்கன் அதிகமாக எடுக்கும்போது அவங்களுக்கு ப்ரோட்டீன் அதிகமாக வந்ததுனால உட்காந்து வேலை பார்க்கும்போது பேக் பெயின் வந்தது. ஏஜாக எலும்பு தேய்மானம் வர ஆரம்பிச்சிச்சு. என்ன ஆச்சு, அதனால வேரிகோஸ் ப்ராப்ளம் மாதிரி கேஸ்ட்ரிக் வந்தது, அந்த மாதிரி பிரச்சனைகள், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும்போது நம்ம பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு டவுட்டு. ரெண்டாவது வீட்டில் இருந்து என்ன நம்ம பெருசாக வெயிட் லாஸ் பண்ண போகிறோம், அவன் ஜிம்மில் போயே பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு டவுட்டும் இருந்தது. ஆனால் இது எல்லாமே வந்து ஒன்றுமே இல்லை, எல்லாமே உன் மனசு தாண்டா அப்படின்ற மாதிரி இப்போ ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா ஆமாம், எல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது. ரெண்டாவது இது ரொம்ப நம்ம நினைக்கிற மாதிரி ராக்கெட் சயின்ஸ் இல்லை, ரொம்ப கஷ்டப்படணுன்ற அவசியம் இல்லை. சில சேஞ்சஸ் நம்ம சாப்பிட்றதுலையும் சரி, ஒர்க் அவுட்லேயும் சரி, நம்ம டெய்லி ஆக்டிவிட்டீஸில் சின்ன சேஞ்சஸ். காலையில் 7 மணிக்கு எந்திரிக்கிறது 5 மணிக்கு எந்திரிச்சாலே போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த 5 மணிக்கு எந்திரிக்கும் போது கிடைக்கிற அந்த 2 hours கேப்பில் நம்ம வாக்கிங் போகிறது. வாக்கிங் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெஸ்ட்டு எக்ஸசைஸ். அதாவது ஒரு 35க்கு மேலே இருக்கிறவங்களுக்குல வந்து வாக்கிங்ன்றது மஸ்ட்டுன்னே நான் சொல்லுவேன். 35க்கு மேலே ஆயிட்டாலே டெய்லி 1 hour வாக்கிங் போங்க. அதை விட உங்களுக்கு முக்கியமான வேலை வேறு ஒன்றுமே கிடையாது. கண்டிப்பாக உங்களுக்குன்னு 1 hour ஒதுக்கி வாக்கிங் ஆகுது, எக்ஸசைஸ், யோகா எதையாவது பண்ணுங்க கண்டிப்பாக. ஏன்னா இப்போ செய்கிற வீட்டு வேலைகளோ, நான் வெளியே போய் மாங்குன்னு வேலை செய்கிறேன்னு ஜென்ஸு சொல்கிறீங்க, அது வேலைகள் கிடையாது. எப்படின்னா நம்ம உடம்ப வந்து நம்ம இழக்கிறதுக்கு தான் பண்ணுறோமே தவிர ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு நம்ம வேலைகள் எதுவுமே செய்யவே இல்லை. இப்போ சாப்பிட்ற உணவுகளும் சத்து கிடையாது. நிதிஷாப்பாவுக்கு மெயினாக ஒரு சில ப்ராப்ளம் அப்படின்றது நான் சொன்னேன். கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்தது, பேக் பெயின் இருந்தது, இன்னொன்று என்ன இந்த காலில் வந்து பெயின், அந்த ப்ரோட்டீன் அதிகமாக இருந்ததுனால அந்த வேரிகோஸ் மாதிரி பெயின் இருந்தது. அதனாலே பயந்துட்டு எக்ஸசைஸ் பண்ண மாட்டாங்க, எங்கே பெயின் வந்துடுமோ. அதுக்கு வந்து பெயின் கில்லர் வாங்கி சாப்பிட்றதா வலி. அதுக்கு வந்து அது க்யூர் பண்ணுறதுக்கு வலி அப்படின்னா மாத்திரை மருந்தெல்லாம் கிடையாதுன்னே சொல்லிட்டாங்க. உங்கள் கையில் தான் இருக்குது, வெயிட் லாஸ் பண்ணுறது தான் இருக்குது அப்படின்ட்டாங்க ஃபுல்லாமே. என்ன ஸோ இப்போ இதெல்லாம் சரியாயிடுச்சா? அப்புறம் மெயினான இன்னொரு 4வது பெரிய பிரச்சனை அப்படின்னா, நான் ரொம்ப திட்டுற விஷயம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப எதுக்கழிச்சுட்டே இருக்கும். சாப்பாடு கம்மியாக சாப்பிட்டாலும் எதுக்கழிக்கும். மத்தியானம் சாப்பிட்டு ராத்திரி சாப்பிடாட்டினாலும் ஒரு மாதிரி அந்த கேஸ்ட்ரிக் வந்து எப்படின்னா வாய் வழியாகவே ஏப்பமா ஒரு மாதிரி எதுக்கு வாய் வழியாகவே கேஸ்ட்ரிக் வந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப சாப்பிட மாட்டாங்க, 3 இட்லி அந்த மாதிரி தான் குறைச்சிக்கிட்டாங்க. இருந்தாலும் அது ஒரு ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருந்தது. இப்போ என்ன அப்படின்னா கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் கிடையாது, கால் பெயின் வரவே இல்லை 6 வாரமாக. இந்த எதுக்கழிக்கிற மாதிரி பேக் பெயின் இல்லை, அந்த எதுக்கழிக்கிற அந்த கேஸ்ட்ரிக் அந்த இதுவுமே இல்லவே இல்லை ஃபுல்லாமே. அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக அவங்க வந்து ஃபீல் ஒரு மாதிரி ரொம்ப. ஆமாம், நான் இப்போ ரொம்ப லேஸாக ஃபீல் பண்ணுறேன். இன்னும் வந்து என்னென்னா யங் ஏஜ் மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த டிஷர்ட்லாம் நான் போட்டேன் அப்படின்னா இங்கே தொப்பை வரும். ஆமாம், என்னன்னா இன்னும் சைட் ஃபேட் இருக்குது. பட் இன்னும் நான் என்னன்னா அடுத்த கட்ட எக்ஸசைஸ் ரொம்ப குறைச்சிட்டாங்க. ஆமாம், இன்னும் ரொம்ப குறைக்கல அப்படிலாம் கிடையாது. ஓவர் வெயிட்ல தான் இன்னும் ஓவர் வெயிட்ல தான் இருந்து ஓவர் வெயிட்டுக்கு வந்திருக்காங்க இவங்க வந்து. அடுத்து இன்னும் என்னன்னா அவங்களுக்கு நார்மல் வெயிட்டுக்கு ரீச் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு வந்து ஜிம்முக்கு போகணும் அப்படின்றது விருப்பம் இல்லை. ஏன்னா எப்பயுமே நம்ம ஜிம்மில் போய் வெயிட் லாஸ் பண்ண முடியாது, வேலைகள் மாறும். இவங்க இதே ஷிஃப்ட்லேயே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து 11:30 to 8:30 9:30 வரைக்கும் ஒர்க்கு போகுது. இதே அவங்களுக்கு மாறலாம், வேறு ப்ராஜெக்ட் போயிட்டாலோ எப்படி வேணால் மாறும் அவங்களுக்கு. சில சமயம் ராத்திரி 1 மணிலேருந்து பகலில் 1 மணி வரைக்கும் ப்ராஜெக்ட் இருக்கும், ஃபுல் நைட் ஷிஃப்ட் இருக்கும், எப்படி வேணால் மாறலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் எப்பயுமே செய்கிற மாதிரி என்னோடய லைஃப் ஸ்டைலை நான் மாற்றிக்கணும் அப்படின்னாங்க.
அதே இந்த கார்டியோ எக்ஸசைஸ் தான் பண்ணுவாங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் எக்ஸசைஸ் பண்ணணுன்ற போது நாங்கள் வீட்டிலே ஒரு சில வெயிட் இது வாங்கி வச்சுக்கிட்டு அதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். நானும் பண்ணணும், நிதிஷ் அப்பா பண்ணணும் ஒரு ஆசை எங்களுக்கு. அதனால நாங்கள் ஜிம்முக்கு போகல. இனிமேல் வர சீசனில் நிதிஷ் அப்பா கொஞ்சம் வெயிட் வச்சு பண்ணணும் அப்படின்ற ஒரு இதுக்கு நாங்கள் வீட்டிலே வாங்கிக்கலாம் அப்படின்றது ஒரே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். என்னென்னா நாங்கள் பண்ணுறதை பார்த்து தான் நிதிஷும் மோட்டிவேட் ஆகலாம். ஏன்னா எங்கள் 2 பேரோட உடம்புமே எப்படின்னா சீக்கிரமாகவே ஃபேட் சேர்ற உடம்பு தான், நீர் உடம்புன்னு சொல்லுவாங்க. அந்த நீர் உடம்புலாம் எப்படின்னா நல்லா சாப்பிட்டாலும் சரி சாப்பிடாட்டினாலும் சரி உடம்பு வைக்க தான் செய்யும். அப்போ நாங்கள் வந்து எப்பயுமே லைஃப் லாங் வந்து எக்ஸசைஸோ அந்த ஹெல்த்தியான லைஃப்பை ஃபாலோ பண்ணிட்டேன்னா நோய் நொடி இல்லாமல் கொஞ்சம் நல்லா இருக்கலாம். ஐயோ அவங்களாம் நல்லா சாப்பிட்டு எக்ஸசைஸ் பண்ணாமல் ஃப்ரீயாக இருக்காங்களே அப்படின்னு நம்ம நினச்சி வருத்தப்பட்டோம் அப்படின்னா நம்மளோட லைஃப் நம்மக்கிட்ட இருக்காது. ஸோ இதில் நான் தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, நம்ம நினைக்கிற மாதிரி வெயிட் லாஸ் அப்படின்றது ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம வந்து நம்மளை வருத்திக்கிட்டு பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை. எல்லாமே நம்ம மனசில் தான் இருக்குது. நம்ம மனசுக்கு பிடிச்சி நம்ம அதை பண்ணோம் அப்படின்னா ஈஸி தான். அதுவும் இல்லாமல் இந்த ஃப்ரூட்ஸு இந்த வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிட்றதுலாம் வந்து ரியலாகவே நல்லாயிருக்கு. ஃப்ரூட்ஸ்லாம் வந்து இப்போ நான் டெய்லி சாப்பிட்ணுன்னே தோணுது. அந்த ஏன்னா அது சாப்பிட்டா நமக்கு வந்து உடம்பு ரொம்ப லேஸாக இருக்குது. ரெண்டாவது வேறு எந்த பிரச்சனையும் வர்றதில்ல. அதுதான் மெயினாக சொல்லணும். அது ஃப்ரூட்ஸே எனக்கு தெரிஞ்ச ஒரு மருந்து. சாப்பிட வந்து நம்ம ஹெல்த்தியாக தான் ஆகிறோம். ஸோ நம்ம வெயிட் லாஸுக்குன்னு இல்லாமல் அது டெய்லி நம்ம பழங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. சீடு இருக்க அதிகமாக இருக்க பழங்கள், சீசன் கிடைக்கிற பழங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே நம்மளுக்கு எந்த ஒரு வியாதியுமே வரவே வராது. வியாதி இருந்தாலுமே சரி ஆகிடும். நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனைகள் பிசிஓடி, தைராய்டு இருக்குது, எனக்கு கேன்சர் இருக்குது அப்படின்னா கூட உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் சரி பண்ணுறதுக்கு நம்ம ஊர் பழங்களும் நீர் காய்கறிகள் தான் அதிகமாக யூஸ் ஆச்சு. ஸோ நிதிஷ் அப்பா வந்து ரொம்ப லேஸாக ஃபீல் பண்ண விஷயம் வந்து பழங்களும் நீர் காய்களாக எடுக்கும்போது தான் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் எனக்கு இந்த லாக்டவுனில் இதுதான் டைம். நான் ஆஃபீஸ் போயிட்டேன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்காது. ஸோ நான் இதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். 90% இல்லை 100% சொல்லணும்னா கங்காவுடைய ஒரு சப்போர்ட் இல்லாமல் பண்ண முடியாது. ரொம்ப இது நான் மறந்துடுவேன். ஆஃபீஸ் ஒர்க்கில் உட்காந்துட்டேன் அப்படின்னா தண்ணி குடிக்கிறது அப்புறம் சாப்பிட்றதே மறந்துடுவேன். ஸோ ஒவ்வொரு டைம் எனக்கு அந்த க்ரீன் டீ போட்டு கொடுக்குறது சரி, தண்ணி அப்பப்போ தண்ணி கொடுக்குறதுனாலும் சரி, ஃப்ரூட்ஸ் கொடுக்குறதுனாலும் சரி. ஸோ மோஸ்ட்லி அவங்க எனக்கு ஒரு கிஃப்ட்டு. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், நிதிஷ் அப்பாவோட எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் ரொம்ப நாளாக ஷேர் பண்ணணும், சொல்லணும் அப்படின்ட்டு, நிதிஷ் அப்பாவோட சொல்லணும் அப்படின்ற ஒரு இதுதான். ஏன்னா நான் சொல்லி சொல்கிறத விட ஒருத்தர் எப்படி இருந்தவர் இப்படி மாறினார் அப்படின்றது இருக்கு இல்லையா. ஸோ அவரும் வந்து மாறுவாங்க. நம்ம வந்து எல்லாருமே வந்து ஆரம்ப காலத்தில் அப்படி தான் இருப்பாங்க. கண்டிப்பாக மாற்றம் அப்படின்றது எல்லாருக்கூடயும் வரும். நம்ம தான் பொறுமையாக வெயிட் பண்ணணும். கண்டிப்பாக நம்மளை பார்த்து அவங்க மாறிடுவாங்க. நல்ல விஷயத்த எப்பவுமே விடாமல் ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு விட்டுறாதீங்க. நீ அடுத்தடுத்து வெயிட் லாஸ் அப்படின்றது கண்டிப்பாக வரும். நிதிஷ் அப்பாவோட டார்கெட் வந்து 68 அவங்க கொண்டு வந்துடணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. கண்டிப்பாக நானுமே 60ல் இருக்கேன். நானும் வெயிட் லாஸ் பண்ணணும். பட் இந்த 1 வீக் எங்களுக்கு மேரேஜ் ஃபங்க்ஷன்றதுனால முடியாது. அதுக்கப்புறம் நாங்கள் இந்த வீக் ஃபுல்லாக கொஞ்சம் பிஸியாக தான் இருப்போம். நெக்ஸ்ட் வீக்லேருந்து தான் February 20th நாங்கள் வெயிட் லாஸ். எப்போயுமே நான் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணுறது சாட்டர்டே சண்டே லீவ் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா சாட்டர்டே சண்டேல நம்ம நிறையா சாப்பிட்ருவோம். திங்கட்கிழமையிலேருந்து நம்ம வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்குவோம் அப்படின்னு நினைப்போம். அந்த தப்பை செய்யவே செய்யாதீங்க. நான் எப்போயுமே ஸ்டார்ட் பண்ணுறது சாட்டர்டே சண்டேல தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ February 20th நாங்கள் திரும்ப அது வரைக்கும் விட்டுருவோன்னு கிடையாது. நிதிஷ் அப்பா அவங்களோட வாக்கிங்கும் சரி எக்ஸசைஸும் சரி விட மாட்டாங்க. நார்மலாக ஃபுட் எடுத்துகிட்டே இருப்பாங்க. நான் வாரம் நிதிஷ் அப்பாவோட வெயிட்டை வந்து அப்டேட் பண்ணுறேன். என்னோட வெயிட்டையும் நான் அப்டேட் பண்ணுறேன். ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் மோட்டிவேட்டடாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கங்கா வந்து சொன்னாங்க, இது மாதிரி ரொம்ப சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்ட்டு. ரியலி தேங்க்ஸ். அண்ணாக்கு நான்வெஜ் செஞ்சு கொடுத்துருங்கக்கா. கண்டிப்பாக சூப்பரான ஒரு சீட்டிங் டே வரும். அதுதான் எதிர்பார்த்துட்ருக்கேன், சீட்டிங் டே. இல்லை அந்த ஒரு நாள் வந்து எனக்கு எந்த அளவுக்கு சாப்பிட முடியும்னு தெரியல. ஏன்னா இப்போ வந்து நான் ரொம்ப சாப்பிட்டு கம்மி பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் ஒரு பிடிக்கணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஸோ முடிஞ்சால் எல்லாத்துக்குமே நம்ம பாசிட்டிவ் எனர்ஜியை எப்போயுமே கொடுக்க பழகுங்க. வாழ்க்கையில் எதையாவது ஒன்று சாதிக்கணும்னா ஒன்றே போய் எவரெஸ்ட்டில் கொடி நட்டுறதோ, பட் நம்மளால் முடிஞ்ச எதையாவது ஒன்று நம்ம சாதிக்கணும். நம்ம வாழ்க்கையில் நம்ம நோய் நொடி இல்லாமல் வாழ்றது ஒரு சாதனை தான், அதுவும் இந்த காலகட்டத்தில். கரெக்டுங்க, செம்மங்க. உண்மையிலே நிதிஷ் அப்பா சொல்கிறது அதுதான் உண்மை.
ஸோ இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.